அப்புறம் சார் நான் ஒரு ஹார்ட் அண்ட் ஃபேன் ஆஃப் எஸ்டிஆர் சார். ம். இப்ப நீங்க வந்து இது நம்ம ஆளு வந்து நடந்துச்சு கரெக்ட்டுங்களா? ம். அது எப்படி சார் அந்த கெமிஸ்ட்ரி கொண்டு வந்தீங்க? டிஸ்பைட் ஆல் த இஷ்யூஸ் பிட்வீன் தி ஹீரோ, ஹீரோயின்ஸ். இப்ப இதுல எப்படி சேதுவும், நித்யாவும் நடிச்சா நல்லாருக்கும் அப்படின்னு ஒண்ணு மெனக்கட்டோம்ல. இல்ல எதுக்கு நான் டக்குன்னு ஒரு ஜர்க் ஆனேன்னா, இதுவரைக்கும் நான் நெனச்ச ஹீரோயின் கிடைக்கவே இல்ல ஆமா. அப்படின்னு நெனச்சிருந்தேன். ஆனா அது இது நம்மாலயும் நடந்திருந்தது. ஓ! ஆமா. அது அருமை. அ ஆனா ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே நயன்தாரா இருந்தா நல்லா இருக்குமான்னு யோசிக்கல. ம். ஒரு ஒரு நசீரியா தான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா ராஜாராணி வந்த டைம்ல, அதில நசீரியா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்கன்னா. அப்புறம் திடீர்னு எஸ்டிஆரும் நயன்தாராவும் நடிச்சா எப்படி இருக்கும்? அப்படின்னு திடீர்னு தோணுது தான். அப்ப அவரு எஸ்டிஆர் பிரதர்ட்ட கேட்டேன். உங்களுக்கு ஓகேவா? நயன கேட்கலாமா? அப்படின்னு. அவங்க நடிச்சா எனக்கு ஒண்ணும் இல்ல பிரதர் அப்படின்னாரு. அப்ப வந்து பாலசுப்ரமணியம் கேமராமேன் அந்த நம்ம படத்துக்கு. ஏன்னா நயன் அவங்கள கமிட் பண்றதுக்கு முன்னாலேயே நாங்க 20 நாள் ஷூட்டிங் எடுத்துட்டோம். ஹீரோயின் யாருன்னே தெரியாம இது நம்ம படத்தை நாங்க எடுத்துட்டோம். ஓ! ஓ! அவர் ஆப்போசிட்லேயே சொல்லுவார், சார் ஆப்போசிட்டில் யாரு ஹீரோயினே தெரியாமல் நீ ஃபோனாக பேச சொல்லி சாவடிக்கிறீங்க சார் அப்படின்பாப்புல சிம்புவை. அப்போ யார் ஹீரோயினே தெரியாமல் அவர் நடிக்கணும். புரியுதுங்களா? ஒரு விஷுவல் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும்ல. அவங்க ஆப்போசிட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கங்கிறதுக்குனால ஒன்று தெரியணும்ல. ஆனால் நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன் ஹீரோயின் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்புறம் பாலசுப்ரமணியம் சார் வந்து அப்போ வந்து அவங்க இது கதிரவேலன் காதல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நயனோட கேமராமேன். அவர் இந்த மாதிரி சிம்பு வச்சு பாண்டியராஜ் ஒரு படம் பண்ணுறாரு, இங்கே நடிக்கிறீங்களான்னு கேட்டார் அப்படின்னா அவங்க எதுவுமே யோசிக்காமல் ஓகே கதை பிடிச்சா நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ ஃபோன் போட்டு கொடுத்தாரு. ஃபோனில் கதை சொல்லி அவங்க ஃபோன்லேயே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்கு நான் பண்ணுறேன்ட்டாங்க உடனே. அப்படி தான் அது ஓகே மேடம்.